லைஃப்ல ஒரு பிரச்சனை, மனசு கஷ்டமா இருக்கு, கிளைமேட் அருமையா இருக்கு, வாங்க அப்படியே வெளியே போய் சாப்பிட்டு பீஸ்ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம்னு சொல்லி என்னைய தேடி வந்தவர் தான் மிஸ்டர் எஸ்கே, சாரி என்ஜே. உண்மை என்னன்னா, நானே புண்பட்ட நெஞ்சமா தான் இருக்கேன். அதனால சோகமா அமைதியா வந்துட்டு இருந்தேன். அதனால என்ஜே பேச ஆரம்பிச்சான். நேற்று நைட்டு வீட்டில் ஒரே ரகலடா, ஒரே கஷ்டமா இருக்கு. எது அடுத்து ஹோட்டலுக்கு வந்து என்ஜே பரோட்டா சாப்பிடுறாரு. இது மூலியமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வாழ்க்கைங்கிறது எல்லாத்துக்கும் வாழைப்பழம் மாதிரி ஈஸியா விழுக்குன்னு வாய்க்குள்ள போயிட்டு அடுத்த நாள் காலைல வலிக்குன்னு வெளியே வராது. ஆனா சில பேருக்கு வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது பரோட்டா மாதிரி. அடுத்த நாள் முக்க போறோம் தெரிஞ்சே அதை வாங்குவாங்க. அனுபவிக்க இனிமையா தான் இருக்கும், ஆனா அடுத்த நாள் காலையில அதை தான் வெளியே எடுக்கணும். உண்மை என்னன்னா, அது செரிச்சு வெளியேற ஒரு வாரம் எடுக்கும். பிரச்சனை அது மாதிரி தான். லைஃபை விட்டு போனாலும் நம்ம மைண்டை விட்டு போக சில காலங்கள் ஆகும். இப்ப அடுத்து என்ஜே முட்டை கலக்கி வாங்கியிருக்காருல, இப்ப இது மூலியமா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு சொல்ல வரல, வயிறு இருக்கேன்னு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்.